ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் போட்டிருந்த சர்க்கஸை பற்றி பார்க்கலாம் மக்களே. அதாவது தெருக்கூத்து. எங்கள் ஊரில் நேற்றுக்கு தெருக்கூத்து போட்டிருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம எங்கெங்கெல்லாமோ போய் சர்க்கஸ் அது இதுன்னு பார்க்குறதுக்கு போவோம் இல்லையா? பெரிய சர்க்கஸ் எல்லாம் பார்க்க போவோம், ஜெமினி சர்க்கஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு தெருக்கூத்து சர்க்கஸ் போடும்போது அதை ரியலி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக போக தான் செய்வோம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பையன் எந்த அளவுக்கு வளைஞ்சி கொடுக்குறான் பாருங்க, பார்த்தீங்களா? நேற்றுக்கு ஒரு வண்டியில் கொஞ்சம் மக்கள் வந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சிஸ்டர் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா? உடம்பு அப்படி விளைக்கிறாங்க, என்னமோ மாதிரி விளைக்கிறாங்க. பட் ரொம்ப ஸ்லிம்மாக எல்லாரும் இருக்காங்க, நல்லா விளைக்கிறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க போட்டிருந்தாங்க. நைட்டு ஒரு 7 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். இங்கே பாருங்கள், நான் இதை சின்ன வயசில் என்னோடய பாட்டி தாத்தா என்னை கூட்டிகிட்டு போன ஞாபகம் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப விவரம் எனக்கு சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை. கூட்டிகிட்டு போன ஞாபகம் இருக்குது. பட் நேற்றுக்கு நான் ரொம்ப ரசித்து இந்த தெருக்கூத்து ப்ரோக்ராம், சர்க்கஸ் ப்ரோக்ராமை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாரும். சர்க்கஸ்ங்கிற நேரத்தில் நமக்கு கோமாளின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பொண்ணு பாருங்க, நமக்கு சில நிறைய கோமாளி வித்தைகள் எல்லாம் காமிப்பாங்க, பேசுவாங்க, மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்க பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? ஃபேஸில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஃபேஸில் மாவு மாதிரி என்னதோ பேஸ்ட் மாதிரி என்னதோ தடவி வச்சுருக்காங்க ஃபேஸை. அப்படி பண்ணிவிட்டு மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அந்த கோமாளி பிரதர் பண்ணிட்டு நின்னாங்க, ஒரு ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு. இந்த சாங் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குறதுனால தான் லைவாக நான் போடலை. மற்ற மாதிரி நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் ஒரு குட்டி பையன் கூட இருக்கான். அவன் பண்ண வித்தை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் கொண்டு போடும்போது நீங்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நம்மளும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக நம்ம மனசு விட்டு சிரிக்கலாம். அதில் போய் கொஞ்சம் நேரம் சிரித்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம அவங்களுக்கு செஞ்சோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா? கோமாளி பெரிய பெரிய சர்க்கஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஜெமினி சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்க்கஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்க்கஸ் எல்லாம் போய் பார்த்துருக்கோம். ஆனால் பட் இது வீட்டு பக்கத்தில் போடும்போது நமக்கு ஏதோ பண்ணிகிட்ருப்போம். டிவி பார்த்துட்ருப்போம், இல்லை தூங்குறதுக்கு போவோம். நேற்றுக்கு சண்டேங்கிற நேரத்தில் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக தான் இருப்போம். பக்கத்தில் போடும்போது அவங்க இந்த ப்ரோக்ராமே நம்ம பார்த்தது மாதிரியும் ஆச்சு. கொஞ்சம் மைண்டுக்கு ஹாப்பினஸ் இருந்தது மாதிரியும் ஆச்சு. ஸோ இப்படி சர்க்கஸ் போடுறாங்க, தெருக்கூத்துக்கள் போடுறாங்கன்னா நீங்களும் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. கிடைக்கக்கூடிய சான்ஸை மிஸ் பண்ணாதுங்க. சர்க்கஸ் பார்க்காதவங்க, இது வரைக்கும் தெருக்கூத்தெல்லாம் பார்க்காதவங்க இந்த சர்க்கஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சிஸ்டர் ஒரு ஸ்டிக் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிக்கை கிராஸ் பண்ணி அப்படியே அவங்க நடந்து போகிற பாருங்கள். அவங்க பண்ணுற வித்தைகளை பாருங்கள். அதை வச்சு எந்த அளவுக்கு வளைஞ்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு அதில் அந்த குட்டி பையன் அதுக்கு மேலே ரொம்ப அழகாக அவனும் பண்ணுறான். டிஃப்ரெண்டாலாம் ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். சிஸ்டர் பண்ணுறதை பார்த்தீங்களா? ஸ்டிக்கை வச்சு
ரியலி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண மக்களை. நான் இதை மாதிரியெல்லாம் சர்க்கஸ் ரொம்ப போய் பார்த்து ரசித்தது கிடையாது. நான் இப்போ நல்லா என்ஜாய் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஒரு சிஸ்டருக்கு மேலே அந்த சிஸ்டர் ஏறுறாங்க பாருங்கள். ஏறி இப்படி பழகுறாங்க. எப்படி இருக்கு இல்லையா இதை பார்க்குறதுக்கு? அம்மாடியோ ரியலா சில விஷயங்கள் அவங்க பண்ணும்போது ரியலாக அவ்வளோக்கும் இதாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், மேலே எல்லாம் ஏறி குதிச்சு ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப மொத்தம் 3 பேர், 3 லேடிஸ் நின்னாங்க. அப்புறமா ஒரு பிரதர், ஒரு குட்டி பையன், இவ்வளோ பேர் தான் சர்க்கஸுக்கு வந்துருந்தாங்க. அப்புறமா ஒரு பெரிய அண்ணா, அது ஒரு பெரிய சிஸ்டர் அக்கா வந்துருந்தாங்க. இப்படி வளைஞ்சி கொடுக்குறாங்க பாருங்க. இன்னொன்று மக்களை வித்தியாசமா பண்ணினாங்க. ஒரு ரிங் பார்த்துக்கோங்க. அந்த ரிங்கில் ஃபயர் எல்லாம் வச்சுட்டு, அதாவது அதுலேயே தீப்பந்தம் எல்லாம் வச்சு அந்த ரிங் ஃபுல்லாக ஃபயர், ஒரு 4-5 சைட்ஸு ஃபயர் இருக்குது. பட் அவங்க என்னென்னா அதை இடுப்பில் போட்டு அந்த ஃபயரோடையே அந்த ரிங்கை சுற்றுறாங்க இடுப்பில் வச்சு. அது அப்புறமேட்டு கையில் வச்சு அவங்க வித்தைகள் காமிக்கிறாங்க. அந்த ஃபயர் இல்லையா, அதை கையில் எள்ளு போல் நமக்கு பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த குட்டி பையன் கூட அதை பண்ணான். இல்லை, அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு மரணத்துக்குள்ளால நியர் போயிட்டு வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த ஃபயருக்கு பக்கத்தில் எள்ளு போல் ஃபயர் பட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளோ சொல்கிறோம் இல்லையா? அப்படி ரொம்ப அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபயர் வச்சு பண்ணினது எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்க அந்த வித்தை காமிச்சது ரொம்ப வித்தியாசமான ஒரு இதாக இருந்தது. ரியலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மாதிரிப்பட்ட தெருக்கூத்துகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மக்களே? நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைட்லலாம் இப்போ தான் இந்த பீப்புள் வந்துட்டுருக்காங்க. இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த பையன், குட்டி பையன் பார்த்தீங்களா, அவனு என்ன அழகா, அவனுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் தான் இந்த 2 பேரும். அவங்க ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க ஒரு பெரிய சர்க்கஸ் கம்பெனியில் இருந்தாங்களாம். ஸோ அங்கே ஏதோ ப்ராப்ளம் வந்ததுனால இவங்க செப்பரேட் ஆகி பிரிஞ்சு வந்திருக்காங்க. அப்புறமா இவங்க தனித்தனியாக ஒவ்வொரு இடங்களுக்கு போய் வித்தைகள் காமிச்சு இப்போ பிழைச்சிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு எங்கள் இடத்துக்கு வந்திருந்தாங்க. நாகர்கோவில் பக்கத்தில் 2 days முன்னால் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ இப்படி ஒவ்வொரு இடங்களாக வந்துட்டுருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான, நமக்கு மணி எவ்வளோ கொடுக்க முடியுமோ நம்மளால் நமக்கு தகுதிக்கு. இங்கே பாருங்கள், இந்த சிஸ்டர் இந்த நெத்தியில் ஒரு கிளாஸில் வாட்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது கண்ணாடி டம்ளர் ஆகும். அது அப்புறமாட்டு இப்படி வச்சா அந்த டம்ளர் கீழே விழவே செய்யாது. அந்த அளவுக்கு அவங்க அதை அப்படியே அதில் ஸ்டிக்கர் வச்சுலாம் ஒட்டி வைக்க மாட்டாங்க. சும்மா தான் அதை வச்சுருப்பாங்க. அப்படியே வளைஞ்சு அதை அப்படியே அவங்க இது பண்ணுவாங்க. அந்த தண்ணியோ எதுவுமே ஒரு சொட்டு சிந்தாது மக்களை. அங்கே பக்கத்துலேருந்து தான் நாங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த இதில் ஏதோ ப்ராப்ளம் அவங்க செப்பரேட் ஆகி தான் இப்போது ஒவ்வொரு இடமா போட்டுட்ருக்காங்க. நமக்கு எவ்வளோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரூபாயை கொடுக்கலாம், இல்லை ஃபுட்டு ஐட்டம்ஸு கொடுக்கலாம், இல்லை ரைஸு, வெஜிடபிள்ஸ், ஏதோ சம்திங் நமக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்தா அவங்க அதை கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. ரூபா கொடுத்தா அதையும் அவங்க வாங்கி நிறைய கலெக்ஷன் ஆகுது. நேற்றுக்கும் நிறைய கலெக்ஷன் ஆகுது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் இப்படிப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் உதவுனா நமக்கு நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், ரிங் வச்சு அவங்க இடுப்பில் வச்சு சுற்றுறது பார்த்தீங்களா?
இதை பெரிய ரிங்கை வச்சு இடுப்பில் சுற்றி 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 கொண்டு போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? ஏன்னா இப்படிப்பட்டதெல்லாம் நமக்கு எப்போவும் நமக்கு பார்க்க முடியாது. அந்த சான்ஸ் கிடைக்கும் போது ரியலாக அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டணும், பார்க்காம இருக்காங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இதே மாதிரி வந்து போட்டாங்கன்னா நீங்களும் மறக்காமல் போய் பாருங்கள், அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேயா? இந்த சான்சஸ் எல்லாம் திரும்ப வராது இல்லையா? எல்லாரும் பாருங்கள் இடுப்பில் போட்டு அந்த ஃபயர் இது மட்டும் ஃபயரில் பண்ணின அந்த தீப்பந்தம் வச்சு சுற்றுனாங்கன்னு சொன்னேன்ல, அது மட்டும்தான் வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடலை. மற்ற மாதிரி எல்லாமே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். சங்கர்ஸ் இன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மக்களே, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மக்களே. இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கு நன்றி. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்களா அப்படியே மூமெண்ட் கொடுத்து அதை சுற்றுறாங்க. அப்புறம் இன்னமா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? குட்டி பையனும் அதே மாதிரி பண்ணுறோம். இது ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நடந்தது. ரியலி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. சண்டே மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்டோம். நைட்டு இந்த ப்ரோக்ராம் இருந்தது, நல்லா இருந்துச்சு சண்டே. இந்த குட்டி பையனை பார்த்தீங்களா தாவுறது. கீழே நிறைய நல்ல கனமாக அவங்க பெட்ஷீட்டை விரித்து போடுறாங்க. ஏன்னா நமக்கு அவங்களுக்கு அடிபட்டுறக்கூடாது இல்லையா? அதனால இது தாவி அப்படியே வர்றாங்க இல்லை அந்த பிரதர். இந்த மாதிரி எல்லாருமே தாவி தாவி வருவாங்க. வாவ், சூப்பர். நானும் அதுக்கு சலைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் சூப்பராக தாவி போகிறான் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சர்க்கஸ்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வழியாகவும் சூப்பராக தாண்டி வர்றாங்க பார்த்தீங்களா? ஓகே மக்களே, இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.